என்னங்க சார் கண்ணாடி போட்டுக்கிறீங்களா? இல்ல இல்ல ஆனா சும்மா போட்டுங்க. கமல் அடிப்பாங்க. ஓன ஓட்டத்துக்கு கண்ணாடி அண்ணா போட்டுங்க. சப் 19 வந்திருக்கு, சப் 20 வந்திருக்கீங்க, போட்டுங்க. நான் 18 வந்து போட்டுக்கிறேன். இல்ல சும்மா போட்டுங்கண்ணே. எப்படி 18னா கரெக்டா அந்த 18:59 வர்ற மாதிரியா? இல்லடா 17:59. ஓகே. ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். இது அன்பு, இது தனுஷ். இப்போ எங்க டீம்ல இருந்து இரண்டாவது ஆளா நம்ம தனுஷ் வந்து போன வருஷம் வந்து சப் 20 வந்திருந்தாரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. அது ரேஸ் இல்ல, சும்மா ட்ரையல் பார்த்தப்ப. அதே மாதிரி இந்த தடவை ரேஸா அன்பு பண்ணும்போது சப் 20 வந்திருக்காரு. வந்ததுல எங்களுக்கு சில நிறை குறைகள் இருக்கு, அதை பத்தி தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறோம். ஸோ அன்பு, நீ சொல்லு, இந்த ரன் எப்படி இருந்தது அப்படின்றத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணு. லவுடா பேசு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 555 சாரி 355ல ஆரம்பிச்சு 3 கிலோமீட்டருமே 350லேயே கண்டினியூ பண்ணி லாஸ்ட் 50 கிலோமீட்டர் வந்து ஆல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எய்ம் பண்ணேன். ஆனால் நடந்தது பார்த்ததுன்னா 4ல ஆரம்பிச்சு 350ல கண்டினியூ பண்ணி 4th கிலோமீட்டர் வந்து 4:10 போயிடுச்சு. லாஸ்ட் கிலோமீட்டர் 4:06 போயிடுச்சு. இது இப்போ என்ன மாதிரி உனக்கு திருப்தியா இருக்கா இல்லையா? சப் 20 வந்தது ஓகே அவ்வளவுதான். ஓகே மாதிரி தான் இருக்கு, ஓகேவா இருக்கு. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணது வரல, திருப்திப்படுத்தலைன்ற ஒரு இது இருக்கு. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அன்புக்கு ஒர்க் அவுட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அடுத்து தனுஷ் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் தான் வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொன்னான். ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் எப்படி ஓடணும், செகண்ட் கிலோமீட்டர் என்ன பேஸில் ஓடணும் அப்படின்றது, என்ன ஸ்பீடு கொடுத்தேன் அப்படின்றது, இதெல்லாம் அவனுக்கு தான் ஃபுல்லாக டீட்டெயில் தெரியும். ஸோ இருந்தாலும் அவன்கிட்ட நான் சில கேள்விகள்லாம் கேட்கணும், சில விஷயங்கள்லாம் கரெக்டாக கொடுத்தானா வச்சானா அப்படின்றத எனக்கும் நானும் அவனும் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதை கேளுங்க. இந்த ரன்னை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஸ்பிளிட்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த இது ரன் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் வந்து 4ல ஓடினாப்ல, அடுத்து வந்து 3:50, 4th கிலோமீட்டர் 4:10, அதுக்கு அடுத்து 4:06. டோட்டலா வந்து நெட் டைம் வந்து 19:54 வந்திருக்கு. சரி, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன கணக்கு பண்ணியிருந்தேன்னா 19 to 19:30 எதிர்பார்த்திருந்தேன். சரி, இது கிடைக்காத காரணம் என்னன்னா, முழுக்க நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஏன்னா அவனோட சொல்ல முடியாது. ஏன்னா ஜெயிச்சா அவனுக்கு புகழ், தோத்தா நமக்கு புகழ். இது வந்து தோல்வி, அப்ப நம்ம தான் ஏத்துக்கிறோம். சரி, என்ன தோல்வியா ஏன் இதை பாக்குற? ஸ்டார்டிங் டைம் வந்து 5K வந்து 24 இருந்துச்சு. இப்ப நம்ம ட்ரெயின் பண்ணிருக்க வந்து அந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணி 19:30 வந்திருக்கணும். இதுல நான் பண்ண என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நிறைய இவனுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, இன்டர்வல் செஷன் கொடுக்கும்போது இவனோட அந்த ஸ்பிளிட் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கணும். நான் கொடுத்த ஒர்க் அவுட்ல எல்லா ஒர்க் அவுட்லுமே கடைசி 3 ரெப்பிட்டேஷன் இவனால பண்ண முடியல. அப்போ நீ ஸ்பிளிட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மிஸ்டேக் இருந்திருக்கு. இப்போ என்னன்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 400 இருக்குன்னு வச்சுக்க, 10 ரெப்பிட்டேஷன் கொடுப்பேன். 10 ரெப்பிட்டேஷனுமே ஃபர்ஸ்ட் 120 கொடுத்தேன். 120 கொடுக்கும்போது அவனுக்கு 5 பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 5 பண்ணிட்டு அடுத்து 5 பண்ண முடியல. ஸோ அப்போ அதில் பொட்டன்ஷியல் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து 130 கொடுத்தேன். 130 வந்து 10மே பண்ணிட்டேன். ஆனால் 130 10மே பண்ணிட்டான்னா இடையில வந்து கேப் வந்து 60 செகண்ட் இருக்கு. ஸோ அது ப்ராக்ரஸ் நடக்காது. அதுக்கடுத்து நான் 125 கொடுத்தேன். அந்த 125லயுமே ஃபர்ஸ்ட் 5 பண்ணிடுறேன், அடுத்து 5 பண்ணல. இதுல இன்னொரு மிஸ்டேக் இருக்குடா, அவன் பண்ண முடியலன்றதுக்கு காரணம் ரெஸ்டிங் டைம் வந்து கரெக்டா கொடுத்துருக்கணும். ரெண்டாவது, இப்ப எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். இப்ப நம்மள்ட்ட இருக்க கலெக்டர் ஆபீஸ் ட்ராக்ல அந்த நம்ம நினைக்கிற மாதிரி 400 ரெப்பிடேஷன் பண்ண முடியாது. எஸ்டிடிலயும் பண்ண முடியாது. ஏன்னா அதுல வந்து சரள மண்ணு ஜாஸ்தி. இவன் யூஸ் பண்றது வந்து UOSL ஷூ. சோ அந்த கிரிப் இருக்காது. சோ இந்த ஒரு பிரச்சனையும் எங்க கிட்ட இருக்குது. ரெண்டாவது, நீ கொடுத்த 400 மீட்டர்ல 130 கொடுத்தில்ல, அதையே 3 தடவை கொடுத்துருக்கான். அவனுக்கு அதை பழக்கி இருக்கணும், ஈஸியா பழக்கி இருக்கணும். பழக்கிறதுக்கு 1000 2000 கரெக்டா செட் பண்ணிட்டேன். 400ல தான் மிஸ்டேக் நடந்திருக்கு. சரி, 400 ஓகே, 400ல ஒரு மிஸ்டேக் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இன்னொன்னு, இப்ப இந்த காங்க இப்ப வந்து அவன் பிளான் பண்ணது வந்து ஈரோடுக்கு பிளான் பண்ணியிருந்தான். ஈரோடுக்கு போட்டிருந்தான்னா கண்டிப்பா 19:30 வந்திருக்கும். ஏன்னா அது பிளாட் சர்ஃபேஸ். இது எலிவேஷன்றப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்னா 5Kவுக்கு ரெடி பண்றதை வந்து கடைசி 2 கிலோமீட்டருக்கு புஷ் பண்ற அளவுக்கு எனக்கு அப்பீல் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். ஏன்னா இந்த கடைசி 3 மந்த் வந்து VO2 ஃபோக்கஸ் பண்ணோம், ஸ்பீடு ஃபோக்கஸ் பண்ணோமே தவிர கீழுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. இன்னும் 2 விஷயம் நீ ஃபோக்கஸ் பண்ணாம விட்டது என்னன்னா, 3000 கொடுத்துருக்கணும், 1500 கொடுத்துருக்கணும். அல்ல அதெல்லாம் 3000 இல்ல சொல்றேன்டா, 3000. இப்ப நீ வச்ச ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 350ல ஓட சொல்ற. 350ல அவனால கான்ஸ்டன்டா வந்து 3 கிலோமீட்டர் ஓட முடிஞ்சிச்சு அப்படின்னா நீ நினைக்கிறத அங்க அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்ல அப்படின்னா அவனால கான்ஸ்டன்டா 4 தான் ஓட முடியும். அப்படின்னா 4ல தான் ஃபர்ஸ்ட் 3 ஓட முடியும். நெகட்டிவ் கடைசி 2ல தான் கிடைக்கும். சோ இந்த மாதிரி தான் நீ சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட 5K ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பண்ணியிருந்தேன்னா, அதிகமா சொல்றேன் 430 வந்து அதிகமா எண்டூரன்ஸ் 16 ஓடி இருந்தேன். 10 மைல்ஸ் 10 மைல்ஸ் ஓடிட்டு
இந்த 5K ஆல் அவுட் பண்றதுக்கு முன்னாடி 4 வந்து எனக்கு ஈஸியா இருந்துச்சு. அந்த 4மே எதுல பண்ணேன்னா ட்ராக்ல பண்ணேன். ட்ராக்ல பண்ணதோட நான் என் ஐக்கு பிகாசஸ் 41 யூஸ் பண்ணேன். ஸோ அதுல பாட்டம்ல பட்டன் இருக்கும், அது சப்போர்ட் பண்ணுச்சு. இது எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தா இந்த 19 to 19 நீ வந்திருக்கும். உன்னோடது வந்து நீ எண்டூரன்ஸ் அத்லெட். ஆமா, கிட்டத்தட்ட மிடில் டிஸ்டன்ஸ்ல இருந்து 5K அப்படின்றது ரொம்ப ஷார்ட் மிட் டிஸ்டன்ஸ். அதிகபட்சம் 25 நிமிஷம் தான் ஒர்க் அவுட் இருக்கு. ஆமா அப்படின்றப்ப அதுக்கேத்த மாதிரி விவோட்டவும் அப்ஹில்லும் நம்ம கொடுக்கணும். ஆமா 1000 2000 3000 கண்டினியூஸா மாத்தி சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். சரி, இந்த மிஸ்டேக்லாம் எங்கள்கிட்ட இருந்தது. ஆமா. இதெல்லாம் நாங்க அடுத்து சரி பண்ணி அன்பை வந்து இதுக்கு அடுத்து sub 19 கொண்டு வர்றது, sub 18 கொண்டு வர்றதுக்கு பிராக்டிஸ் பண்றோம். அன்பு இல்ல என்ன சொல்றது, எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேஸ்ல வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனா நாங்க கத்துக்கிட்ட விஷயத்துக்கு வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் வரலன்றது அது முழுக்க எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஏன்னா அது அன்புவோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா அவன் 24ல இருந்து அவனோட ப்ராக்ரஸ்ல sub 20 கீழே வந்திருக்கான். அப்ப நம்மளோட ப்ராக்ரஸ்ல வந்து இந்த 30 செகண்டை உடைச்சிருக்கணும். இந்த sub 24ல இருந்து sub 20 வர்றதுக்கு எத்தனை இயர் ஆச்சு? நான் கொடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிருச்சு. 1 இயர் பிகினர் இவர் ஆக்சுவலா பிகினர்ல வந்து அப்பல இல்ல பிகினர் இன்டர்மீடியேட் தான். ஆமா இன்டர்மீடியேட். ஆனா நமக்கு பிகினர் மாதிரி வச்சுக்க வந்து 25ல நார்மலா ஓடுற அதுல இருந்து சேஃப்டியா இன்ஜுரியே இல்லாம இவரை வந்து எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாம முதல்ல இன்னொன்னு ஒர்க்கும் போறாப்ல அவரு. ஆமா ஒர்க்கும் பாக்குறாரு. முதல்ல ஷூல அவர் தன்னறிவு ஆறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு, நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ சப்ளிமெண்ட் இப்பதான் வாங்கி எடுத்து அது காலியாகி திருப்பி கேப் ஆயிருச்சு. இப்போ ஸ்பான்சர்ஷிப் கேட்டிருக்கோம், ஒரு சில பேர் உதவி பண்றேன்னு இருக்காங்க. அதெல்லாம் கிடைக்கும் போது இவர் இன்னுமே இன்ஜுரி இல்லாம இவரை கொண்டு போகணும். டார்கெட் அச்சீவ் பண்றதுன்றத விட நமக்கு முக்கியமா அதுல நான் ஃபோக்கஸா இருப்பேன். இருந்தாலும் இன்ஜுரி இல்லாம கொண்டு போகணும் அப்படின்றதான் பாக்குறோம். ரெண்டாவது இப்போ வந்து ஷின்போன் பெயின் உனக்கு இன்னும் சின்னதா வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் அவன் ஃபுட்டு அவன் தனியா இருக்கிறதுனால ஃபுட்டு அந்த அளவுக்கு புரோட்டீன் நியூட்ரிஷன் வந்து சப்ளிமெண்ட்ல எவ்வளவுதான் மேக்ரோ நியூட்ரியன்ட் கவர் பண்ணலாமே தவிர அதாவது நம்ம ஹோல் ஃபுட்ல எடுக்கிற நியூட்ரியன்ட் மாதிரி வராது. இல்ல சப்ளிமெண்ட் வந்து சப்போர்ட் தான். சப்ளிமெண்ட் மீன்ஸ் சப்போர்ட். ஃபுல் நியூட்ரிஷன் கிடைக்கணும்னா ஃபுட் தான். 80% ஃபுட்ல தான் கிடைக்க முடியும். அதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். வேற ஏதாச்சும் உனக்கு ஆசைகள், அதாவது sub 19 வந்தது திருப்தியா இல்லையா? வேற என்ன sub 20 சாரி 20 அதான் நான் எதிர்பார்த்தது வரல. 19 30 எதிர்பார்த்தோம். 19 53 54 வந்துருக்கு. சரி, அது நூல் அளவுதான். அப்கில் கிடையாது. இல்ல காரணம் சொல்ல முடியாது, ரீசன் சொல்லக்கூடாது. ஆமா நெக்ஸ்ட் டைம் நம்மளோட ப்ராக்ரஸ் பத்தல அவ்வளவுதான். அதுதான் அக்செப்டபிள், we are acceptable அவ்வளவுதான். சில பேர் சொல்லுவாங்க அவ வந்து அந்த ரீசன் இந்த ரீசன். இது என்ன அதான் முன்னாடியே போய் எலிவேஷன்லாம் நாங்க பார்த்து கரெக்டா இல்ல என்னோட மிஸ்டேக். நான் வந்திருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா இவன் பண்ண முடியாது, இவன் வந்து வீடியோ எடுக்கிறனால கொள்றதுனால என்ன பண்ண முடியாது. நான் வந்திருக்கணும், நான் வந்து பார்த்து இந்த இடத்துல சொல்லியிருக்கணும். அது மிஸ்டேக். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து ஓடுறமோ ஓடலையோ இவனுக்காண்டி கண்டிப்பா வந்து ஆகணும். ஆமா சரி அன்பு, நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட். நான் பாப்போம் 18 அடுத்து வரணும், ஈரோட்ல 19 பிலோ வரணும். அடுத்து மே மாசம் வந்து அது என்ன ஓப்பன் ஸ்டேட் இருக்கு, அதுல இன்னும் நல்லா வரணும். இப்போ நடந்த காங்கேயத்தில் பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட் சம்திங் பிலோ 35 ஏஜில் 16 பாயிண்ட் சம்திங் 16.34 என்னமோ 5Kல பண்ணியிருக்காங்க ஒரு ஆள். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே 16 to 17 15 to 16ன்றது அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க 5K டைமிங்ல. இன்னொருத்தவர் நீ பார்த்த அவரு கேரளாக்காரர் அவர் வந்து 50 பிளஸ் 17 5Kல என்ன வச்சிருக்காரு, 10Kல என்ன வச்சிருக்காரு, 10Kல 34. இதுதான் வந்து ரியல் ஃபிட்னஸ். 5Kலாம் கண்டிப்பா 17 to 18 அச்சீவ் பண்ணியிருக்கோம். எனக்கு இதுல பெரிய உடன்பாடு கிடையாது. இது எனக்கு வந்து sub 20 வரணும்னு ஆசை இருக்கு, ஆனா எனக்கு எண்டூரன்ஸ் போடுறதெல்லாம் ஆசை. ஸோ இது வந்து முழுக்க தனுஷோட செக்மெண்ட். ஏன்னா இந்த அச்சீவ் பண்றது, டைமிங் குறைக்கிறது எல்லாம் ரொம்ப வெறியா இருக்கிற ஆளு இவன் தான். இதுக்கடுத்து இவனோட ப்ராக்ரஸ் தான். என்னைய கடிக்காதீங்க, இவனை தான் கடிக்கணும். அடுத்து இவனை தான் கையை காட்டுவேன். இல்ல நான் கண்டிப்பா ஒரு ஏதோ இன்ஜுரிக்கு காரணம் இல்ல, அது என்னோட மிஸ்டேக். வாலிபால் விளாண்டது கொண்டது நிறைய கரெக்டா ஒர்க் அவுட் பண்ண ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு மறுநாளே போட்டு 100 200 ஆல் அவுட் 28 செகண்ட் 30 செகண்ட். அதோட பின்னாடி முன்னாடி இது காலர் பின்னாடி இப்ப சீருது. நான் ஓடிக்கிட்டு இருக்கும் போது கேட்கல வந்து அதோட விளைவு பாருங்கப்பா. இன்ஜுரி ஆனனால 6 மாசம் டைம் எல்லாமே வேஸ்டா போச்சு. நான் ஒரு வருஷமா zone 2லயே ஓடுவேன், ஸ்லோவாவே ஓடிக்கிட்டு இருந்தேன். நான் zone 5ல ஓடுவேன். இவர் ஆரம்பிச்சு 3வது மாசமே zone 5 200 ரெபிடேஷன் ஆல் அவுட் 10 ரெபிடேஷன் 29 செகண்ட்ல 29 to 30 செகண்ட்ல
காலையில அங்க உள்ள எஸ்டேடி பசங்களோட இதே மாதிரி வெயில்ல காலையில ஓடிக்கிட்டு இருப்பேன். நான் கூப்பிட்டு கேட்பேன், என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, எனக்கு 5 பேஸ் ஈஸி கொடுத்துருக்கான்டா என் கோச் அப்படின்னு சொல்லி ஈஸி ஓடிக்கிட்டு இருப்பாங்க 5 பேஸ்ல. ஹார்ட் ரேட்டை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 180 கேட்டா ஈஸி ரன்னா. ஸோ அந்த அளவுக்கு இருந்தாலும் அதனாலதான் இன்ஜுரி எல்லாம் டெவலப் ஆகி இன்னைக்கு உடம்பு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிருச்சு. அதனால ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம ஸ்லோவா ப்ராக்ரஸ் போட்டோம்னா ஈஸியா இருக்கும். இல்ல இப்ப நம்மள்ட்ட இருக்கிற ட்ரெயின் பண்றவங்க எல்லாம் ஸ்டார்டிங்ல பிகினரா வந்தவங்க அன்னைக்கு 21 ஓடிட்டாங்க இன்ஜுரி இல்லாம. இன்ஜுரி இல்ல. அதான் மெயின் ரீசன். ஓகே சரி ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல அன்புக்கு உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் கொடுக்கணும்னு தேவைப்படுது அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவருக்கு இன்னும் ஒரு மே மந்த் வரையும் நியூட்ரிஷன் சப்ளை தேவைப்படுது. இப்போ ஒரு 3 மாசத்துக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு 3 மாசத்துக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. பை.